السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பார்ந்தவர்களே, இன்றைய பாடத்திலே இன்ஷா அல்லாஹ் தயம்மும் சம்பந்தமான விடயங்களை பார்ப்போம். தயம்மும் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அடியார்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு சலுகையில் ஒரு சலுகையாக இருக்கிறது. இது இஸ்லாமிய மார்க்கம் வெளிரங்கமாக வெளிப்படையாக வழங்கக்கூடிய ஒரு இலகுத்தன்மையாக இருப்பதை நாம் காணலாம். தயம்மும் என்பது தண்ணீரினால் சுத்தம் செய்வதற்கு பதிலாக செய்யக்கூடிய ஒன்று. அது வுதுவாக இருக்கலாம் அல்லது குளிப்பாக இருக்கலாம். தண்ணீர் இழக்கப்படுகின்ற போது, தண்ணீர் இல்லாத நேரத்தில் அல்லது தண்ணீர் இல்லாமை போன்ற ஒரு நிலை வருகின்ற போது தயம்மும் செய்யலாம். உதாரணமாக, ஒரு மனிதன் நோயின் காரணமாக தண்ணீரை பயன்படுத்த முடியாத ஒரு நிலை, அல்லது தண்ணீர் இருக்கிறது குடிப்பதற்கு மாத்திரம்தான் போதும், இந்த நேரத்திலே குடிப்பதற்கு தண்ணீரை வைத்துக்கொண்டு தயம்மும் செய்யலாம். அல்லது ஒரு மனிதன் தண்ணீரை பயன்படுத்துவதற்கு பயப்படுகிறான், தண்ணீர் உடலில் படுவதனூடாக ஆபத்துக்கள் வந்துவிடுமோ என்று பயந்தால் அதற்கு பதிலாகவும் அவன் தயம்மும் செய்யலாம். உதாரணமாக, கடுமையான குளிராக இருக்கிறது, குளிரான நீரை பயன்படுத்தினால் எனக்கு நோய்கள் அதிகரிக்கலாம் அல்லது ஆபத்துக்கள் வரலாம் என்று பயப்படுவது, அந்த குளிர் நீரை உஷ்ணமேற்றுவதற்கான சூடாக்குவதற்கான இந்த உதவி சாதனங்களும் இல்லாத சந்தர்ப்பத்திலே இவைகளுக்கு பதிலாக தயம்மும் செய்யலாம். தயம்மும் செய்வதென்பது பொதுவாக பூமியிலே இருக்கக்கூடிய சுத்தமான எல்லா வகைகளினாலும் தயம்மும் செய்வது அனுமதிக்கப்பட்டது. உதாரணமாக, மண் அல்லது களிமண், கல், மணல், மட்பாண்டங்கள் போன்ற சுத்தமானவைகளினூடாக தயம்மத்தை செய்யலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா, அந்த பரிசுத்தமான மண்ணிலே நீங்கள் தயம்மம் செய்யுங்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே இங்கே ஸஈத் என்பது பூமியில் உள்ள சுத்தமான ஒவ்வொரு வஸ்துவையும் குறிக்கும். அந்த அத்தய்யிப் என்பது பரிசுத்தமானது, அதாவது ஒவ்வொரு முஸ்லிமும் பரிசுத்தமான பூமிக்கு மேலால் உள்ளவைகளை கொண்டு தயம்மும் செய்யலாம். உதாரணமாக, ஒரு பாத்திரத்திலே ஒரு மனிதன் மண்ணையோ அல்லது மணலையோ வைத்து அதனூடாக அவன் தயம்மம் செய்யலாம். தயம்மம் செய்யக்கூடிய முறை எவ்வாறென்றால், ஆரம்பமாக அவன் பிஸ்மில்லா என்று சொல்வதோடு அவனது உள்ளத்தினால் தயம்மும் செய்கிறேன் என்ற எண்ணத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் இரண்டு கைகளினாலும், அதாவது இரண்டு மணிக்கட்டு உட்புற கைகளினாலும் அவன் பூமியிலே ஒருமுறை இரண்டு கைகளையும் வைத்து அந்த கையை அவ்வாறு எடுத்து ஒருமுறை முகத்தை இரண்டு, அதாவது அந்த திறந்த பகுதிகளின் மணிக்கட்டுகளினாலும் மணிக்கட்டின் உட்பகுதிகளினாலும் முகத்தை தடவ வேண்டும். அதற்கு பின்னால் இடது கையினால் வலது மணிக்கட்டையும் வலது கையினால் இடது மணிக்கட்டையும் தடவ வேண்டும். இதுதான் தயமம் செய்யக்கூடிய முறையாக இருக்கிறது. பிஸ்மில்லா என்று கூறி தயமம் செய்வதை நாடி இரண்டு மணிக்கட்டின் உட்பகுதிகளை மண்ணில் ஒருமுறை அடித்து ஒருமுறை இரண்டு கைகளினால் முகத்தை ஒருமுறை தடவுவது, இரண்டாவதாக இடது கையினால் வலது மணிக்கட்டையும் வலது கையினால் இடது மணிக்கட்டையும் தழுவது. அதற்கு பின்னால் உது செய்வதற்கு பின்னால் சொல்லக்கூடிய அந்த திக்ரை ஓதிக்கொள்வது. இது தயமம் செய்யக்கூடிய முறையாக இருக்கிறது. இந்த தயமம் செய்கின்ற போது மண்ணுக்கு, அதாவது மணலூடாக அல்லது புழுதியுள்ள மண்ணூடாக முகத்திலே கைகளை தடவியதற்கு பின்னால் நீண்ட நேரங்கள் கழித்து கைகளை தடவுவது, இவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க வேண்டும். அதாவது முகத்தை தடவியதற்கு பின்னால் இரண்டாவதாக இடது கையினால் வலது கையையும் வலது கையினால் இடது கையையும் தடவ வேண்டும். நீண்ட நேரம் தாமதிக்க கூடாது. அதே போன்று இந்த தயம்மத்தின் மூலமாக உள்ள சட்டங்களில் உள்ளதுதான், நாம் தண்ணீரின் மூலமாக வுது எடுக்கின்ற போது அந்த வுதுவை எவைகளையெல்லாம் பாழாக்குமோ முறிக்குமோ அந்த விடயங்கள் அனைத்தும் இந்த தயம்மத்தையும் முறிக்கக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக, வுதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் அல்லது குளிப்பை கடமையாக்கக்கூடிய காரியங்கள் ஏதாவது நிகழ்ந்து விட்டால் அந்த தயம்மம் முறிந்துவிடும். அதே போன்று ஒரு தயம்மம் செய்தவர் குளிப்பு கடமையான நிலையில் அல்லது வுது எடுக்க தேவைப்பட்ட நிலையில் ஒரு தயம்மம் செய்வாராக இருந்தால், தயம்மம் செய்வதற்கு எவைகள் காரணமாக இருந்ததோ, தண்ணீர் இல்லாமை,
தண்ணீர் பயன்படுத்த முடியாத நோய் அல்லது இது போன்ற காரணங்களின் ஊடாக குளிப்புக்காக உலுவுக்காக தயமம் செய்தால் அந்த காரணம் நீங்கிவிட்டால் தண்ணீர் இல்லாமை என்பது நீங்கி தண்ணீர் வந்து விட்டது, தண்ணீர் பயன்படுத்த முடியாத நிலை நீங்கி பயன்படுத்த முடியும் என்ற நிலை வந்துவிட்டால் அவர்கள் தண்ணீரினால் குளித்து அதற்கு பின்னால் தொழுகை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு முன்னால் நிறைவேற்ற தொழுகைகளை மீட்ட வேண்டிய தேவை கிடையாது. சில வேளை தண்ணீர் இருக்கிறது, உதுவுடைய உறுப்புகள் சில உறுப்புகளை மாத்திரம் கழுவலாம் என்ற ஒரு நிலை இருந்தால் எந்த உறுப்புகளை தண்ணீரால் கழுவுவதற்கு வசதி இருக்கிறதோ அவைகளை கழுவிவிட்டு அந்த கிடைக்கக்கூடிய தண்ணீரின் அளவுக்கு எத்தனை உறுப்புகளை கழுவ முடியுமோ அவைகளை கழுவிவிட்டு எஞ்சி இருக்கக்கூடிய பகுதிகளுக்காக அவன் தயமம் செய்ய வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி இருக்கக்கூடிய இந்த ருக்ஸாவை சலுகையை முறையாக பயன்படுத்தி பயன்பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.